என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இரவில் இந்த வராகி என்னை கண்டும் காணாமலும் நீ சென்று விடாதே. என் பிள்ளையே, இன்று நான் சொல்லப்போகின்ற இந்த பெயரை கொண்ட ஒரு ஆண் நிச்சயமாக நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அரங்கேற்றப் போகின்றார். அவர் யார் என்று நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நாளைய விடியலை என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதிர்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் அனைத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை துன்பங்களுக்கும் கிடைத்துவிட்ட தீர்வினை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய். ஒவ்வொரு நாளுமே நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. எந்த அளவிற்கு பிரச்சனைகளின் உச்சத்தை நீ தொட்டாய் என்பதனை நான் அறிவேன். எந்த அளவிற்கு வேதனைகள் உன்னை வாட்டி வதைத்தது என்பதனை நான் அறிவேன். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நான் உன்னை அத்தனை சுலபமாக கைவிட்டு விட முடியுமா? என்னை நம்பிய பிள்ளையல்லவா, இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நான் கொடுக்காமல் செல்லவிட முடியுமா? இத்தனை நாளும் என் குழந்தை, இதையெல்லாம் நினைத்து நீ தவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே இந்த வராகி இருக்கிறாள் என்பது நினைவில் இருக்கட்டும். உன்னோடு என்றும் நான் இருந்து உனக்கான நிம்மதியை கொடுப்பேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக சர்வசாதாரணமாக விட்டுவிடாமல் உனக்கான மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த தாயானவள் உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை. அப்படி இருந்தும் இன்று நான் கொண்டு வந்த செய்தியை நீ கவனிக்காமல் போனதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் உன்னுடைய சிந்தனைகள் என் மீது இல்லை. உன்னுடைய கவனங்கள் எதுவுமே இந்த தாயின் மீது இல்லை. அதுவெல்லாமும் வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கவனங்கள் எல்லாம் வேறு ஏதோ திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்த நீ இப்பொழுது கொஞ்சம் தவறான பாதைக்கு செல்ல தொடங்கி இருக்கின்றாய். அது சர்வசாதாரணமாக நடக்கவில்லை. என் பிள்ளையை போட்டு பாடாய்படுத்திய துன்பங்கள் எல்லாம் அப்படி உன்னை யோசிக்க வைத்து விட்டது. நான் எத்தனை நல்லவனாக இருந்தாலுமே என்னை இந்த வாழ்க்கை காயப்படுத்தத்தானே செய்கின்றது. அப்படியானால் நான் கெட்டவனாகவே மாறிவிடுகிறேனே என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளையை இந்த வாழ்க்கை தள்ளி விட்டு விட்டது என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தை எல்லாம் மாற்றிவிட வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டிவிட வேண்டும். இப்படியே இருக்காமல் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். உனக்காக என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் உறுதி செய்வேன். உனக்கான வெற்றியை நான் நிச்சயமாக உன் மனதில் பதிய வைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் கொடுப்பதையெல்லாம் என் பிள்ளை எதுவும் இல்லாததாக இந்த வாழ்க்கையில் நீ மாற்றிவிட்டாய். நான் தந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிம்மதியோடு நீ சேர்க்க தொடங்கிவிட்டாய். வாழ்க்கை நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்ட என் குழந்தை இப்பொழுது அதையே பெறுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றாய். அந்த விஷயத்தையே நீ நிறைவாக பெறுவதற்காக எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, எத்தனையோ சூழ்ச்சிகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்திருந்த பொழுதிலும் எத்தனையோ கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்த பொழுதிலும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நொடியில் நமக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்தி கொடுக்காதா?
ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நொடியில் நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விடாதா என்று சொல்லி, என் பிள்ளை, நீ நினைத்தது எனக்கு தெரியும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருந்தது என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன். இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் புரிந்து என்றும் என்றென்றும் நான் இருப்பதையும் நீ கண்டறிய தொடங்க வேண்டும். எல்லாமும் முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எந்த இடத்திலும் நீ எதனையும் விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ தவற விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதும் உன்னை சரியாக நல்ல வழியில் அழைத்து செல்லும் என்பதனை நீ நம்புகிறாய் என்றால், உனக்கென நான் கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு ஆண் உனக்கான ஒரு சம்பவத்தை அரங்கேற்ற போகிறார் என்றால், அதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் இதனை விட்டுவிட்டு நீ நகர்ந்து செல்லலாகாது. இது உனக்கான வாழ்க்கை அல்லவா? வேறு யாரும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. வேறு யாரும் இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ முடியாதல்லவா? இதை நீ உணர்ந்து கொள்வது உண்மை என்றால், சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதிர்வருகின்ற நேரங்கள், வருகின்ற சூழ்நிலைகள் என்று இவை எல்லாவற்றையுமே உனக்கு சாதகமாக்கி தர நான் நினைத்து விட்டேன். எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். எந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். யார் என்ன நினைத்தாலும் அது நடக்காது. யார் என்ன யோசித்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறாது. உன் அம்மா நான் நினைத்தால் மட்டும்தான் அது உனக்கு நடக்கும் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் என்ன கொடுத்தாலும், உன்னோடு இந்த வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்தை செய்தாலும் அதையெல்லாம் நீ முழுமையாக என்றென்றும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எந்த நொடியிலும் உனக்கான மகிழ்ச்சியை உருவாக்கும். எப்பேற்பட்ட சமயத்திலும் உனக்கான நன்மைகளை அது உனக்கு தரும். இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி அல்லவா? இன்று இந்த நொடி இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய நொடி அல்லவா? இதையெல்லாம் எண்ணி நீ எப்பொழுதுமே சந்தோஷப்படு. இதையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்கின்ற தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். எந்த இடத்தில் நீ இந்த வாழ்க்கையை தவறவிட்டாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திட்ட அத்தனை நல்ல விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த ஆண் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும். எந்த சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு எப்படியாவது வாழ்ந்துவிட நினைக்கின்ற உனக்கு இவரின் உதவி பேரதிர்ஷ்டத்தின் உதவியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இவர் நடத்த நினைக்கின்ற விஷயம் என்னவென்று நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இவர் நடத்த நினைக்கின்ற விஷயத்தினுடைய உச்சத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கென நான் தந்திருக்கின்ற சூழ்நிலைகளை நீ சரியாக எண்ணிக்கொள். எந்த நிலையில் எல்லாம் நீ இதை அனுபவிக்க வேண்டும் என்பதனை சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, வராகி சொல்லக்கூடிய இந்த ஆண், இந்த பெயர் கொண்டவர் உனக்கு நன்கு பரிச்சயமானவர். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு ஒவ்வொரு நாளுமே
உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தவர், பல கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தவர், பல சோதனைகளுக்கு உன்னை ஆளாக்கி நிறுத்தி வைக்காமல் அந்த சோதனைகளை கொடுத்தவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்தவர்கள், பல சிக்கல்களுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்கின்ற உணர்வை உனக்குள் கொடுத்திட்டவர், அப்பேற்பட்ட ஒருவர் யார் என்று யோசிக்கிறாயா? என் பிள்ளையே, நாளைய விடியலானது சதுர்த்தியினுடைய விடியல். சதுர்த்தியினுடைய விடியலில் உன்னை தேடி விநாயக பெருமான் வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எந்த நிலையிலும் உன்னை கைவிட பெருமாள் நினைப்பது கிடையாது. விநாயக பெருமானை மனதார நினைத்து என் பிள்ளை அவரிடத்திலிருந்து உன்னுடைய வேண்டுதல்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் அதனை விநாயக பெருமானின் அருளோடு தொடங்குவது வழக்கம்தானே. அப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை தொடங்க நினைத்தாலும் அந்த விஷயத்தை விநாயக பெருமானின் அருளோடு நீ செய்ய தொடங்கு. எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட நினைக்காதே. என் பிள்ளையே, சதுர்த்தி நாள் வந்து விட்டதும் விநாயக பெருமானை நீ மனதார நினைத்து உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள நீ முன்னே வந்து விட வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்காக நீ இதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தாயோ, எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்காக இந்த வாழ்க்கையில் இருந்து நீ விலகி நின்றாயோ, அவையெல்லாம் நீங்கி உனக்கான நன்மைகள் உன்னை சுற்றி சுற்றி வரப்போகின்றது. நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகின்றது. பல நம்பிக்கைகளும் உனக்குள் கிடைக்கப் போகின்றது. எந்த இடத்திலும் எதையும் தவற விட்டு விட்டாய் என்று யோசிக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இரு. எதிர்பார்த்திடாத பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க துடித்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலுமே அதில் நிச்சயமாக உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்ந்து வரும் அல்லவா? விநாயக பெருமானை நீ மறந்துவிடக்கூடாது. செய்ய நினைக்கின்ற செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அவரின் அருளோடு நீ பெற்றுக்கொள்ள நினைக்க வேண்டும். உனக்காக நான் இருந்து உன் முன்னால் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா? நான் தருவதையெல்லாம் உனக்கானது என்று நீ நம்புகிறாயல்லவா? அந்த நம்பிக்கை என்றும் உனக்கு நிச்சயமாக உன் கைகளிலேயே இருக்கட்டும். ஏனென்றால் நடப்பது அத்தனையிலும் நீ உன்னுடைய வெற்றியை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக தேட வேண்டும். எதை நினைத்தும் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா? ஒரு கஷ்டம் வருகிறது என்றவுடன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது. ஒரு கஷ்டம் உனக்கு வருகிறது என்றவுடன் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ விட்டுவிடக்கூடாது. நடப்பதை எல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னை தேடி வருவது அத்தனையும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதுதான் உண்மையும் கூட. உனக்கு சொல்வதை இந்த வராகி நான் எழும் பொழுது நாளைய விடியலில் விநாயக பெருமானை மனதார நினைத்து, என் பிள்ளை, உன்னுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து தருவது அத்தனையுமே உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை தரத்தான் செய்கின்றது. எந்த இடத்திலும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நிற்காதே. எந்த நிலையையும் கடந்து வர முடியும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் உனக்கு எந்த காரியத்திலும் இருந்து வெற்றியினை பெற்றுவிட முடியும். நீ நினைத்தால் எந்த விஷயத்தில் இருந்தும் உனக்கான நம்பிக்கையை பெற்றுவிட முடியும். இதையெல்லாம் உணரப்போகின்ற தருணம் வந்து விட்டது. இந்த வராகி என்னால் உன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல உன் வெற்றியினை என்றும் உறுதி செய்ய தாயானவள் சொன்னது போல ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்கள் வரும்பொழுது அவர்களை நீ வணங்கிவிட மறக்காதே.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.